குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச இன்றைக்கி கப் கேக், சாக்லேட் கப் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை, 100 ml சர்க்கரை, இது ரெண்டையும், அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், நீங்கள் சாதா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 150 ml பட்டர், 150 ml பால் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 ml கோதுமை மாவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 1 சிட்டிகை சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதை விட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ண வரலைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் மேலே கப் கேக் வைக்கிறேன். வச்சுட்டு இது மேலே மாவை வைக்கிறேன். மாவை ஃபுல்லாக வைக்காமல் பாதியாக வைக்கிறேன், ஏன்னா பொங்கி வந்துடும் நிறையா, அதனால் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சாக்லேட் கப் கேக் தானே, அதனால் இதில் மேலாப்பில் சாக்லேட்டை, அதாவது பால் இருக்கிற சாக்லேட்டாக எடுத்து இது மேலே வச்சுருக்கேன். இப்போ இட்லி செட்டு நல்லா ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இதில் உள்ளே இருக்க வச்சு குக்கரை லாக் பண்ணிடுறேன். இதில் வெயிட்டை மட்டும் எடுத்துகிட்டு லாக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தாங்க வச்சுருந்தேன். சூப்பராக கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் என் பேரனும் சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.